என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோகா நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கிறது, அதிகாலை வேளையில் தரப்பட்டிருக்கிறது என்பதற்கெல்லாம் நான் ஏற்கனவே பலமுறை விளக்கம் தந்திருக்கின்றேன். அதிகாலை வேளையில் ஒரு 10 நிமிடம் இந்த ஆசனங்களை எந்த வயதினரும் செய்துவிட்டால் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். வாழ்க்கையில் நல்ல நினைவாற்றல், எல்லா விதமான யோகங்களும் அவருக்கு கிடைத்துவிடும். பொருள் கிடைத்துவிடும், படிப்பு கிடைத்துவிடும், பதவி கிடைத்துவிடும். அதுதான் முக்கியம். இதை செய்துதான் முனிவர்கள் அவர்கள் நினைத்த வரங்களை பற்றி உயர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இது சும்மா சாதாரணமாக மற்ற பயிற்சிகள் போன்று கிடையாது. மனிதனாக வாழவும், நோயின்றி வாழவும், தனக்குத்தானே டாக்டராகவும் மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நம்ம அரங்கிற்கு பிரசாந்த் 5 வயது, தர்சனா 4 வயது, சந்தியா 6 வயது. இவர்கள் விருத்தாச்சலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஜெயப்பிரியா வித்யாலயத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் தேவிகாலா அவர்கள் குழந்தைகளை அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். சிறுவர்களுக்கு யோகாசனம் சொல்லிக் கொடுப்பது என்பது மிக மிக கஷ்டம். ஒரு கை தூக்கிய உசட்டாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் உசட்டாசனத்துக்கு வாருங்கள். முதல்ல வலது கையை மேலே தூக்குங்க, அப்புறம் இடது கையை தூக்கலாம். ரைட் ஹேண்ட். கரெக்ட். நுரையீரல் நன்றாக விரிவடையும். அதுதான் பார்க்க வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு பள்ளியிலே பார்ப்பீர்களானால் அவர்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் சளி தொல்லை தான் இருக்கும். அது பழைய காலங்களில் வந்துவிட்டால் அவர்களுக்கு இருமல், சளி, காய்ச்சல் இவைகளெல்லாம் வந்துவிடும். இவைகள் அப்பப்போது நம்ம அந்த நோய்களை நீக்காவிட்டால் யோகாசனத்தின் மூலமாக நீக்க வேண்டும். மருந்து உட்கொள்ளுபவர்களுக்கு திரும்பவும் வரும். நாள்பட்டு இப்படியே நம்ம விட்டோம்னா டிபி இதெல்லாம் வந்துடும். ஆசனத்தை கலையுங்கள், அப்படியே உட்காருங்கள், கீழே உட்காரு. இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை பண்ணணும். அப்படியே திரும்ப நேராக பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படி திரும்புடா, அப்படி பண்ணு, இப்போ பண்ணு. அப்படியே இருக்கணுமா கொஞ்ச நேரம். சளித்தொல்லைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஈஸ்னோஃபோலியோ, மூக்கடைப்பு, அடுக்கு தும்மல் இவைகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தில் நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே உட்காரு. அப்படியே என்ன பார்க்க திரும்ப. நன்றாக மூச்சு இழுத்து கொள்ளுங்கள். அப்படியே திரும்பவும் பண்ணுங்க இந்த ஆசனத்தை. அப்படியே நல்ல திரும்புடா. ஆனால் அதை காலை அகலமாக வச்சா ஈஸியாக இருக்கும். கால் நல்லா விரித்து வச்சுக்கோ. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்னும்
மூச்சு குழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூச்சு குழலிலே வரக்கூடிய அடைப்புகள், தும்மல்கள், ஈஸ்னோஃபோலியோ இவைகளெல்லாம் இந்த சின்ன ஆசனத்தில் நீங்கிவிடும். குழந்தை பருவத்திலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற காரணத்தினால் மழை பனி காலங்களில் கண்டிப்பாக சிறு குழந்தைகளை இவையெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். யோகாசனம் பண்ண பண்ண அந்த இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிட்டால் எந்த மணிப்பலை காலங்களிலும் அவர்களுக்கு எதுவுமே வராது பார்க்கலாம். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை சிறு வயது முதற்கொண்டே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து நோய் வராமலும் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய வகையிலும் நாம் அவர்களை காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கெல்லாம் பன்றிக் காய்ச்சல், அந்த காய்ச்சல், இந்த காய்ச்சல் என்று ஒவ்வொரு மிருகங்களையும் வைத்து காய்ச்சலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அநேக ஊர்களில் பார்ப்பீர்களானால் ஊரே காய்ச்சலில், அந்த பன்றிக் காய்ச்சல் போன்ற வியாதிகளினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் செய்துவிட்டால் இந்த காய்ச்சலே ஊருக்குள்ளே வராது. அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலையே இருக்காது. அவங்க என்ன தான் மருந்து அடித்தாலும் போனாலும் கொசு அழிக்க முடியாது. கொசு திரும்ப திரும்ப வரும். கொசுவினால் தான் வரும். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொண்டால் கொசு நம்ம கடிக்காது. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. பிளட் சுத்தமாயிரும். கொசு எங்கே உட்காருது? அசிங்கமான இடத்துல தான் உட்காருது. அப்போ நம்ம மேலே நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, அதில் நாத்தம் வருது, அதனால் கடிக்க வருது. இதெல்லாம் கொசுவே கடிக்காது. யோகாசனம் பண்ணுறவங்கள கொசு கடிக்காது, மூட்டை கடிக்காது, எந்த நோயும் வராது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை சிறு வயது முதற்கொண்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை அவர்கள் அடைவதற்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.